பாஜக மாநில பொதுச் செயலாளராகும் திருச்சி சூர்யா. முக்கிய நகரங்களில் பிறந்தநாள் விழா கோலாகல கொண்டாட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து யார் விமர்சனம் செய்தாலும் சரி, அது திமுக, அதிமுக, நாம் தமிழர் தரப்பிலிருந்து மட்டுமல்ல, பாஜகவில் இருந்து வந்தாலும் கூட சற்றும் தாமதிக்காமல் முதல் ஆளாக தக்க பதிலடி கொடுத்து எதிர்த்தரப்பினர் அடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்து வாயே திறக்காதபடி செய்து வருகின்றவர் திருச்சி சூர்யா. அந்த அளவிற்கு தான் ஏற்றுக்கொண்ட தலைவர் அண்ணாமலைக்கு தான் ஏற்றுக்கொண்ட பாஜக கட்சிக்கும் விசுவாசமாக இருந்து வருகின்றவர் திருச்சி சூர்யா. சமீபத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்து விமர்சனம் செய்த போது பாஜகவினர் பலரும் அமைதி காக்க, குறிப்பாக பாஜகவில் இருந்து கொண்டு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக உள்ளடி வேலை செய்து கொண்டு எப்படா மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை காலி செய்வோம் என சதி செய்தவர்கள், ஆஹா இதுதான் சரியான தருணம் என தமிழிசையை மறைமுகமாக ஆதரிக்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் சுனாமி போன்ற களத்தில் இறங்கி தான் ஏற்றுக்கொண்ட தலைவரை பற்றி யார் விமர்சனம் செய்தாலும் அது முன்னாள் ஆளுநராக இருந்தால் என்ன, முன்னாள் மாநில தலைவராக இருந்தால் என்ன, தக்க பதிலடி கொடுத்தே தீருவேன் என பாஜக தலைவர் அண்ணாமலையை விமர்சனம் செய்த தமிழிசைக்கு தக்க பதிலடி கொடுத்து திருச்சி சூர்யா பற்ற வைத்த நெருப்பு அண்ணாமலையையும் பாஜகவையும் நேசிக்கும் ஒவ்வொருவரின் மனதில் பற்றி எரிய தமிழிசைக்கு பாஜகவினர் மத்தியிலேயே கடும் எதிர்ப்பு கிளம்பியது மட்டுமில்லை, இனி யாராவது அண்ணாமலையை விமர்சனம் செய்தால் இதுதான் உங்களுக்கும் என பாஜகவில் இருக்கும் புல்லுருவிகளை எச்சரிக்கும் விதத்தில் அமைந்தது இந்த சம்பவம். இதன் பின்பு என்னடா இது, ஒரு முன்னாள் ஆளுநருக்கே இந்த அடி விழுகுதே, நம்மெல்லாம் சிக்கினா அவ்வளவுதான் என அதுவரை பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக உள்ளடி வேலை செய்தவர்கள் கூட யூ டர்ன் போட்டு அண்ணாமலை வாழ்க என கோஷம் போட தொடங்கிவிட்டதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் 2026 சட்டசபை தேர்தல் வரை தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வார் என்பதை டெல்லி முடிவு செய்துள்ளது மட்டுமின்றி தமிழக பாஜகவின் முழு அதிகாரத்தை அண்ணாமலை கையில் கொடுத்துள்ளது டெல்லி பாஜக. மேலும் துடிப்பான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தேவையில்லாத ஆணியை கலட்டி விடவும் டெல்லி தலைமை பாஜக தலைவர் அண்ணாமலையை அறிவுறுத்தியதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சமீபத்தில் திருச்சி சூர்யா பிறந்தநாள் விழா திருச்சி, மதுரை, கோவை, சென்னை ஆகிய நகரங்களில் கோலாகலமாக ஆளும் திமுகவை மிரளும் வகையில் மக்கள் கூடும் முக்கிய இடங்களில் போஸ்டர், ஃபிளக்ஸ் வைத்து கொண்டாடப்பட்டது. பாஜக தலைவர் அண்ணாமலையை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்தும் பெற்றார் திருச்சி சூர்யா. இந்த நிலையில் விரைவில் பாஜக மாநில நிர்வாகி முதல் மண்டல நிர்வாகி வரை அதிரடி மாற்றம் செய்ய இருப்பதால் குறிப்பாக ஆளும் திமுக அரசையும் உள்ளூர் திமுக முக்கிய புள்ளிகளையும் எந்த ஒரு சமரசமின்றி எதிர்த்து களத்தில் அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து திரைமறைவில் திமுக மற்றும் அதிமுகவினருடன் கள்ள உறவில் இருந்து கொண்டு பாஜக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றவர்களை வீட்டிற்கு அனுப்பும் முடிவில் இருக்கிறது பாஜக தலைமை. அந்த வகையில் தென் மாவட்டத்தில் முக்கிய நகரமாக இருக்கும் திருச்சி, மதுரை போன்ற மாவட்டத்தில் இருக்கும் திமுக அமைச்சர்களான KN நேரு, அன்பில் மகேஷ், மூர்த்தி போன்ற அமைச்சர்களை எந்த ஒரு சமரசமின்றி எதிர்த்து அரசியல் செய்வதற்கு சரியான நபர் திருச்சி சூர்யாதான் என முடிவு செய்துள்ள பாஜக தலைமை, பாஜக மாநில பொதுச் செயலாளராக பொறுப்பு கொடுத்து திருச்சி சூர்யாவை களத்தில் தீவிரமாக இறங்கிவிட பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்